பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவரை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஏசப்பா நம் கப்பர்நா என்ற கிராமத்தில் ஒரு ஊழியம் செய்யலாம். அதில் அநேக ஜனங்க அநேக ஜனங்க கர்த்தர் வசனத்தை போதிக்கிறாரு. அநேக ஜனங்க ஒரு வசனத்தை கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 100க்கு அதிபதி நேராக ஏசப்பாவுடைய அவன் நேராக ஏசப்பாட்ட கேட்குறான், ஆண்டவர் இது போல் என்கிட்ட வேலை செய்கிற என்னோட வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கான் ஆண்டவர், அவனுக்கு திமிர்வாதக்கார வியாதி இருக்குது, உங்களால் சுகப்படுத்த முடியுமான்னு சொல்லி ஏசப்பா அந்த 100க்கு அதிபதி கேட்கும்போது ஏசப்பா என்ன சொன்னான், கூட அவனுக்கு சுகத்தை கொடுமா சொல்லி ஏசப்பாவா போலான்னு கூடும்போது 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவர் என் வீட்டுக்கு ஒருத்தர் நீ பார்த்தினா அல்ல ஆண்டவர், நீ ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவர், நீ ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் என் வேலைக்கார சுத்தமான சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருந்த ஏசப்பா உடனே அவன் பேசுறதை பார்த்து ஏசப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருக்கு பின்சல் எல்லாரும் நோக்கி பார்த்து ஏசப்பா சொல்ல, இஸ்ரவேல் நான் எப்படியாப்பட்ட விசுவாசத்தை நான் காணவே இல்லை சொல்லி ஏசப்பா அந்த 100க்கு அதிபதியை பார்த்து இப்போ உன் வேலைக்கார சுத்தமாட்ட சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அந்த நேரமாக வேலைக்கார சுத்தமாகிட்டான். அதாவது அவன் ஒரு நம்பிக்கையோடு வந்தான், ஒரு விசுவாசத்தோடு வந்தான். அதே போல் அந்த விசுவாசப்படி ஏசப்பாட்ட அவன் பெற்றுக்கொண்டு போனான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒன்று நம்ம கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிறது. விசுவாசினால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லி வேத வசனம் நம்ம அழகாக சொல்லணும். ஒன்று நம்ம கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசி நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுமோ கர்த்தரை கொடுப்பாரு. நம்மளை அதாவது கர்த்தர் நம்புற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டாங்க. அதாவது ஒன்று விசுவாசம் இல்லாமல் நம்ம ஏசப்பட எதுக்காக நம்ம எதுமனும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது விசுவாசம் இல்லாத தேவனை பிரியப்படுத்தக்கூடாத காரியம் சொல்லி வேதவாசனை சொல்லுது. ஒன்றே நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை விசுவாசமாக அந்த பெற்றுக்கொள்ளும். அது 100க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு எஜமான வேலைக்காரன் வியாதிப்படுறான்னு சொல்லி ஒரு நல்ல மனசோடு அவன் கேட்குறான். அதுசப்பா அவன் எதிர்த்தின்படியும் அந்த வேலைக்காரன் சுகம் கூடாது. அதாவது இந்த உலகத்தையே படைத்த வானத்தையே பூமியை படைத்த தேவன், உங்களையும் என்ன படைத்த தேவன், அப்படியாப்பட்ட எஜமான் நமக்காக சர்வண்டாக நமக்காக வேலை செய்யும்படி வந்தார். எப்படியாப்பட்ட தேவன் பாருங்கள். அப்படியாப்பட்ட தேவன் நம்ம தரித்து கொண்டிருக்கா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன வேணுமோ ஏசப்பாடுக்க நிச்சயமாக கொடுப்பாரு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறியாதவங்களும் சரி, இந்த ஏசப்பா நம்பி இந்த ஏசப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. நீங்கள் கேட்குறது விசுவாசமாக கேளுங்க. இந்த ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு சொல்லி நீங்கள் விசுவாசமாக கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. 100க்கு அதிபதி விசுவாசமாக வந்தான், பெற்றுக்கொண்டான். நீங்களும் விசுவாசமாக ஏசப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென்.